அந்த சூரியன் அந்த சந்திரன் இந்த பூலோகம் யாவும் அந்த மழை துளி இந்த பனித்துளி இயற்கை அழகு யாவும் படைப்பே உந்தன் படைப்பே அதை நினைத்து மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே அதை நினைத்து மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே வண்ணமலரும் விளையாடிடும் தேன் துளியும் தென்றல் காற்றும் சுகம் தந்திடும் மறைச்சாரல் சொல்லிடும் பள்ளத்தாக்கும் பாடிடும் மலைச்சாரல் சொல்லிடும் பள்ளத்தாக்கும் பாடிடும் நீரே தேவன் நீரே தேவன் கைவண்ணமே ஓ எல்லாமும் கைவண்ணமே அந்த சூரியன் அந்த சந்திரன் இந்த பூலோகம் யாவும் அந்த மழை துளி இந்த பனித்துளி இயற்கை அழகு யாவும் படைப்பே உந்தன் படைப்பே மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே என்னையுமே படைத்தீரே நீர் கண்மணி போல் கருத்துடன் காத்தீரே நீர் விழுந்தாலும் எழுப்பி விட்டீர் அழுதாலும் துடைத்து விட்டீர் விழுந்தாலும் எழுப்பி விட்டீர் அழுதாலும் துடைத்து விட்டீர் கண்ணீரை துடிப்பும் நீரே ஓ இதய துடிப்பும் நீரே அந்த சூரியன் அந்த சந்திரன் இந்த பூலோகம் யாவும் அந்த மழை துளி இந்த பனித்துளி இயற்கை அழகு யாவும் படைப்பே உந்தன் படைப்பே மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே அதை நினைத்து மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் இந்நாள் வரையிலே
அடியார் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாருன் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்தமுன்னை மூடி சூட்டினதுமன்றி நித்தமுன்னை மூடி சூட்டினதுமன்றி நியமதாக ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். நிறைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உன்வாயை உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய்.
ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர்,
ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால். ஸ்தோத்திரம். ஆண்ட்ரியாவின் இந்த ஆசீர்வாத ஜெப கூடுகைகளை பங்கு பெற்றிருக்கிற உற்றார் உறவினர்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது நம் நடுவில் இருக்கிற பாஸ்டர் ஜெயபாலய் அவர்கள் பிள்ளைக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் ஜெபிக்கலாம். விசுவாசிகள் முன்னாடி வந்து உட்காருங்க. தயவு செய்து சொந்த பந்தங்கள் எல்லாரும் முன்னாடி வாங்க, வந்து உட்காருங்க. துரிதமாக முடிவடையும், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் இந்த மாலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படி பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதற்கு காரணமாக இருக்கிற பிள்ளை ஆண்ட்ரியாவுக்காக ஸ்தோத்திரம். இந்த குழந்தை ஆசீர்வதிக்கும்படி உற்றார் உறவினர்களாய் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆரம்பம் முதல் ஆசீர்வாத ஜெபம் மட்டும் இயேசுவின் நாமத்தில் நடத்தி தர ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கட்சியில் இருக்கும் அன்பு சகோதரர்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் எழுந்து கர்த்தரை நேரம் கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்த போகிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம், அந்த சுதந்திரம் பெரிய பிள்ளைகளாகி வளர்ந்து வாலிப பருவம் அடைவது நமக்கு தேவன் கொடுத்த கிருபை. நாள் வரைக்கும் ஆண்ட்ரியாவை ஆண்டவர் சுமந்து வந்ததற்காக நாம் நன்றி செலுத்தி ஒரு சின்ன ஜெபம். விசுவாசிகள் இருந்தால் ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் அமைதி காக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். தயவாக முடிந்தவர்கள் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். நம்ம இந்த கூடுகையில் ஸ்தோத்திரம் ஏதோ வந்தோம், சாப்பிட்டோம், மொய்ய போட்டோம், அப்படி அல்ல. நம்ம பிள்ளையை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதம் முக்கியமானது. அன்பான ஆண்ட்ரியாவை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஆசீர்வதிக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நிறைய பேர் ஏதோ கூப்பிட்டுருக்குறாங்க, வேமா சாப்பிட்டோமா, மொய்ய போட்டோமா, போனோமா, அப்படி அல்ல. அதற்காக இந்த கூடுகை, இந்த அழைப்பு அல்ல. எல்லாரும் இந்த இடத்துல வந்து எல்லாரும் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படி உங்களை அன்பாக நாங்கள் அழைச்சிருக்கிறாங்க பெற்றோர்கள். அன்பான தம்பி ஆண்டனி, அன்பான சூர்யா அவர்களுடைய குமாரத்தி ஆண்ட்ரியாவுடைய ஆசீர்வாத கூடுகையில் வந்திருக்கிற எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்கள் கையை மாத்திரம் உயர்த்தி பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல. அவள் பேரில் ஆண்ட்ரியாவை ஆசீர்வதிங்க. கண்ணை மூடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் அப்பா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய நாமத்திற்கு நன்றி. அன்பான தம்பி ஆண்டனுடைய வாழ்விலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சூர்யாவுடைய நல்ல ஒரு குழந்தையை கொடுத்து இந்த நாளில் அந்த பிள்ளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நாளை காணும்படி தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா. பிள்ளையை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah 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 hallelujah. யெகோவா நீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
யெகோவா ராபா சுகந்தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோ யெகோவா சம்மா என் கூட இருப்பீர் என் தேவை எல்லாம் ஏசையா யெகோவா சம்மா என் கூட இருப்பீர் என் தேவை எல்லாம் சந்திப்பீர். பாடல் தெரியுங்க. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே. நீ மாத்திரம் தெய்வமே, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே. நீரே நேச என்னையோ அன்பு கூர்ந்தே என்னையே மீட்க தம்மையே தந்தே உம் அன்பிற்கு அளவில்லை இயேசுவே. நீரே என் ஆத்ம நேச என்னையோ தெய்வமே அன்பு கூர்ந்தவர் என்னையே ஆமென் தம்மையே அன்பிற்கு அளவில்லை வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே நீரே என்ற போதும் எல்லாரும் இணைந்து வலது கையை உயர்த்தி நீ மாத்திரம் போதும், நீ இயேசுவே நீ மாத்திரம் போதும். சபதியா நீ போதும், நீ மாத்திரம் போதும். மறுபடியும் உள்ளத்தின் ஆழத்தில் நீ மாத்திரம் சதா நீ மாத்திரமோ நீ போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா. ராஜா சிங் ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு துதிக்கு பாத்திரருக்கு ஆராதனை உமக்கு. ஓ நீர் மாத்திரம் மகிமைப்படும்படி எல்லாவற்றும் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நடத்தில் ஒன்றும் குறைவில்லாமல் மற்றும் நடத்தி நீர் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை எங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அப்படியே உட்காருவோம். உங்களுடைய அன்பிற்கு நன்றி ஸ்தோத்திரம். ஒரு 10 நிமிடம் மாத்திரம் அன்பான ஆண்ட்ரியாவை வேதத்தின் வார்த்தையினால் ஆசீர்வதித்து சில ஆலோசனைகளை இந்த நாளில் நாம் கேட்க இருக்கிறோம். நம் நடுவிலே அன்பான பாஸ்டர் ஆமோஸ் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். அன்பான பாஸ்டர் ஜெய்பாலையா அவர்கள் கோயில்பட்டியில் ஒரு பெரிய திருச்சபையின் போதகராக இருக்கிறார். இன்னும் நம் நடுவில் இருக்கிற பாஸ்டர் சிம்ஷோன், இன்னும் பாஸ்டர் ஜேக்கப். இந்த நாளில் அநேக போதகர்கள், உறவுகள், நல்ல முதலாளிமார்கள், நல்ல அரசியல் அன்பு சகோதரர்கள், எங்கள் ஊர் அன்பான நாங்கள் நேசிக்க எங்கள் பிரசிடண்ட் ஐயா பிரசிடண்ட் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு 10 நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையினால் ஆசீர்வாதங்களை கேட்போம். பாஸ்டர் ஆமோஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த நல்ல இரவு நேரத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பு மகள் ஆண்ட்ரியா அவர்களுடைய ஆசீர்வதிக்கும் விழாவிலே கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைய நாளிலும் அந்த மகளுக்காக ஒரு வார்த்தையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த மகளை நாம் வாழ்த்தி இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாரும் நீங்கள் வாழ்த்த போகிற பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்கிற போது இயேசு அவர்கள் நடுவே தாமே எதிர்பட்டு, அந்த நாளில் இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் பாதங்களை தவறி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மரித்து உயிரோடு எழுந்த நாட்களில் அவர் உயிர் தெழுந்த பொழுது அவர் சொன்ன உயிர் தெழுந்து எழுந்து அவர் வந்து அவர் சொன்ன முதலாவது வார்த்தை வாழ்க. எல்லாரும் கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து முதலாவது சீசர்களை அங்கு இருக்கிறதான உறவுகளை பார்த்து சொன்ன வார்த்தை வாழ்க. எல்லாரும் சொல்லுங்க வாழ்க. அன்பு மகளை இன்றைக்கு நீங்கள் வாழ்த்தும்படியாய் வந்திருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டும் வாழ்க. இந்த வார்த்தை ஒருவேளை அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர் வாழ வேண்டும் என்று சொல்லி இவளை வாழ்க என்று இந்த மாலை பொழுதிலே நாம் வாழ்த்துறோம். எல்லாரும் சொல்லுங்க ஒரு முறை வாழ்க வாழ்க. இந்த மகள் வாழ்க என்று சொல்லுங்க வாழ்க. இரண்டாவது ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார். என்ன என்று சொல்லும்போது, அங்கிருந்த சீசர்களை அழைத்து லூக்கா 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு இந்த மகளை வாழ்த்த வந்திருக்கிற நீங்கள் சொல்ல வேண்டும், நீ சமாதானத்தோடு இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க சமாதானத்தோடு இருக்க வேண்டும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளையினுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும் என்று சொல்லி ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு இந்த செல்வியை ஆசீர்வதிக்கும் விழாவிலே இவளை வாழ்க என்று நாம் வாழ்த்துகிறோம். இரண்டாவது, இவள் வாழ்நாள் முழுவதும் இவள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இவளுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறோம். கடைசியாய் அங்கு இருந்தவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை என்று சொன்னால், அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை இங்கு சொல்லப்பட்ட வார்த்தையை மாத்திரம் நான் வாசிக்கின்றேன். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற லூக்கா 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசு பின்பு அவர் பெத்தானியாவுக்கு வந்து அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய சீசர்களை கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாரும் இந்த மாலை பொழுதுல வந்திருக்கிற நீங்க எல்லாரும் உங்களுடைய கைகளை உயர்த்தி பிள்ளையை ஆசீர்வதிங்க. இயேசு ஆசீர்வதித்தார். அதுபோல இந்த பிள்ளைங்க நேர கைகளை உயர்த்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுங்க. இயேசு அப்படிதான் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை எல்லாரையும் பார்த்து ஆசீர்வதித்தார். ஆகையால் இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். முதலாவது, இந்த பிள்ளை எல்லா நாட்களிலும் வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாலிப நாட்களில் நல்ல உயர் ஸ்தானத்தை இந்த மகள் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு வந்திருக்கிற நாம் எல்லாரும் மகள் வாழ்க என்று வாழ்த்தி, நீ சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீ ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் சொல்லி இந்த பிள்ளையை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசியாக நாம் ஜெபிக்கலாம். ஆண்ட்ரியா முன்னாடி வா, பாஸ்டர் முன்னாடி வாங்க, ஊழியக்காரர்கள் பாஸ்டர் வாங்க, எல்லாம் இணைந்து கடைசியாக நாங்கள் ஜெபம் பண்ணி பிள்ளையை வாழ்த்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லே முட்டி போட்டுவியா? ஸ்தோத்திரம். கஷ்டமா? ஸ்தோத்திரம். சரி, முன்னாடி நின்றுக்கோ. கண்ணை மூடி. சரி, கண்ணை மூடி ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். பாஸ்டர் வாங்க. ஸ்தோத்திரம். தேங்க்யூ. கைகளை உயர்த்தி பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது சொந்த பந்தங்களை எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம்.
ஆமாப்பா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஆமென். எங்கள் அன்பாய் நேசிக்கும் நல்ல தகப்பனே, அன்பான ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டதைப் போல நீ வாழ்க, நீ சமாதானத்தோடு இருக்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவரே பிள்ளையை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீ சொல்லி இருக்கிறீர் அப்பா, நீங்க யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்களை நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று. அந்த ஆசீர்வாதத்தின் தேவன் ஆண்டியாவை, பெற்றோரை, குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருப்பாளாக இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் பாதுகாவல் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்ட்ரியாவோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் வந்திருக்கிற அனைவரோடு உண்டாயிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென் ஆமென் ஆமென். இது உங்கள் நேரம். போட்டோ எடுக்கிறவங்க, வாழ்த்துறவங்க நீங்க வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். உன் அன்பொன்றே மாறாதையா, உன் அன்பொன்றே மறையாதையா, உன் அன்பொன்றே மாறாதையா, உன் அன்பொன்றே மறையாதையா. உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளி தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளி தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். எனக்காயாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். எனக்காயாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். என் நினைவும் என் வழியும் உமக்கு மறைவாக இல்லையே. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். என் நினைவும் என் வழியும் உமக்கு மறைவாக இல்லையே. உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே நான் போவேனோ? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே நான் ஓடிடுவேன். எங்கும் நிறைந்த ஏலோகின் நீர், உம்
கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஓ தன்னானே தானே 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 தானே, ஓ தன்னானே தானே தானே
கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே
அவர் சிங்காரமாய் வருவார் என்று